பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு மே மாத நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு தொடக்க அமைப்பாக இந்த மே மாதம் இருக்குங்க. மே மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகள், புதன் பயிற்சிகள், குரு பயிற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கடனை அதிகரிக்க போகிறாரு, எதிரிகளை அதிகரிக்க போகிறார். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வருமான அமைப்புகளை கொடுத்து வேலையில் வரக்கூடிய வருமானத்தால் கடன் வாங்க வைக்க போகிறாருங்க. அப்போது கடனுக்காக ட்ராவல் பண்ணுறதோ, வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது சாதகமான நிலை நிச்சயமாக இருக்குங்க. வேலை, தொழில், வருமானம், குடும்பம், வீடு, கணவன் மனைவி உறவுகள் அத்தனையும் சரியாகக்கூடிய சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். கடந்த காலங்களில் உண்மையை சொல்லணுன்னாக்கா மகர ராசிக்காரங்க வாழவே இல்லை குடும்பத்தோடு அப்படின்ற மாதிரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த தன்மைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருந்ததில்ல, இந்த எதிர்ப்புகளும் எதிரிகளும் காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இதில் மேம்பாடான ஒரு நல்ல விஷயம் என்ன, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய எதிரிகளை கட்டுக்கொள்ள வைக்க போறாரு, விரயங்களை கட்டுக்கொள்ள வைக்க போறாரு, பிரச்சனைகளை கட்டுக்கொள்ள வைக்க போறாரு. இவ்வளவு நாள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ தூக்கம் நிம்மதியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்க. வேலை தொழிலிடங்களில் இல்லை குடும்பத்தில் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரில் உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நபர் தானாக விலகக்கூடிய அமைப்பு, அல்லது இவ்வளவு நாள் சம்பந்தம் இல்லாமல் யாருக்காகவோ எதுவோ பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே மனம் இறங்கி கரிசனம் காட்டி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு சங்கடத்தால் துவண்டு போயிருந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மே மாதம் நிச்சயமாக இருக்க போகுதுங்க. 6-12ஆம் இடத்தோட குருவின் தொடர்பு, விரயங்களும் கூடவே சேர்ந்து ஜீவன அமைப்புகளுக்காக லாபம். ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லை, 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் மேம்படும். 2ஆம் இடத்தை பார்க்குறது குடும்பம் மேம்படும், குடும்பத்துக்காக வருமானம், நல்ல சுப அமைப்புகள், திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு திருமணம், முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சு 2வது திருமணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை 2வது திருமணம் ஒரு மாதிரி இருக்குது, 3வது திருமணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு நிச்சயமான சாதகமான நிலை இந்த வருடத்தில் சிலர் அறிமுகமாகி 2026 அதுவே குடும்பமாக மாறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி நல்ல அமைப்பு இருக்குங்க. தொழிலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் நிச்சயமாக இருக்கும். நீங்களே நிலம் சார்ந்தது, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் சார்ந்த அமைப்பு, 4 கால் பிராணிகள் சார்ந்த அமைப்புகள் இருக்கீங்க, ஆயில் அண்ட் கேஸ் இரும்பு சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னும் பொழுது இந்த மாதத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தொடக்க மாதமாக இருக்கும். மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய படிப்பில் முயற்சி, நீங்கள் 50 விழுக்காடு போட்டால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு 100 விழுக்காடு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் உங்களுடைய முதுகில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு ஒழிஞ்சு போயிடுச்சு. உங்களுடைய முழுமையான ஏழரை சனியினுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. ஏழரை சனி முற்றிலும் முடிஞ்சாச்சு. உங்களோட கடன், நோய் அமைப்புகள் தீர ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குது, பொருளாதார அமைப்பு தீர ஆரம்பிக்குது. கடந்த 2-3 வருஷங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போ முற்றிலுமாக மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த நிலைமை அப்படியே தொடரக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு சனி பகவான் உங்கள் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டார். அடுத்தடுத்து ராசியை குரு பார்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு மேன்மைகள் நன்மைகள் அத்தனையும் மெதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வயதானவர்களுக்கு நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு, நோய் தொல்லையிலிருந்து நோயை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு ஆண் பெண் இருபாளர்களுக்கும், ஆண் பெண் இருபாளர் குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சகலமும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த மே மாதம் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு. கூடுதலாக உங்களுடைய சந்திராஷ்டம நாள் மே 5ஆம் தேதியிலிருந்து மே 8ஆம் தேதி அப்படின்றதுனால இந்த நாட்களில் ஒரு புதிய தொடக்கத்தையோ, திருமண அமைப்புகளோ, ஒரு தொழில் ஆரம்பமோ, இன்டர்வியூவோ போகாமல் இருப்பதை தவிர்த்துக்கிறது மேலும் நன்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 நிச்சயமாக இருக்கும்.